எதிர்நீச்சல் சரி இன்னைக்கு எபிசோட் எப்படி இப்போ நடக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, தர்ஷன் வீட்டுக்கு வரான். வரவே அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நீ எடுத்த ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம்டா. எங்ககிட்டே போய் சொல்கிறேன், என் வயிற்றுல என்ன பிறந்தா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க. ஓ, எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஆமாம், அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏன்டா ஒரு பொண்ணை துரத்தி துரத்தி லவ் பண்ணிவிட்டு இப்போ கைவிட போறியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்நேரம் கதிர் விசாலாச்சி எல்லாருமே வராங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தர்ஷன் சொல்கிறான், அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சித்தப்பா, இவங்க தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுறாங்க அப்படிங்கிறான். மறுபடியும் போய் சொல்லாதான்னு சொல்லி அடிக்க போகிறாங்க ஈஸ்வரி. இங்கே பாருங்க, கையெல்லாம் வச்சிங்கன்னா மரியாதை கேட்டு அப்படின்னு தர்ஷன் வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் பேச்சை நிப்பாட்டுறீங்களா? தர்ஷன் அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டான். அந்த பொண்ணு தேவையில்லாமல் பழிய போடுதுன்னு சொல்லி அப்படியே பேசி மூலி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 3 மருமகள் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை காரணத்தை வச்சு தானே அவர் வெளியே வர்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. எனக்கு எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.